இந்திய நிதி செய்திகள் 7 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் நிஃப்டி 4 நாள் வெற்றி வரிசையை முறித்தன. சென்செக்ஸ் 104 புள்ளிகள் அல்லது 0.13 விழுக்காடு சரிந்து 78,180.72 முடிவடைந்தது. நிஃப்டி 50 கூட 0.13 விழுக்காடு குறைந்து 24,398.70 நிறைவடைந்தது. நிஃப்டி வங்கி 58,200.70 0.16 விழுக்காடு சரிவுடன் முடிந்தது. ஐடி பங்குகள் பிரகாசம். HCL டெக், டிசிஎஸ், இன்போசிஸ் வலுவான ஆதாயம். HCL டெக் 3 விழுக்காடு உயர்ந்து ரூ. 1,168.20 முடிந்தது. டெக் மஹிந்திரா 2.92 விழுக்காடு ஏறி ரூ. 1,447.50 நிறைவடைந்தது. இன்போசிஸ் NSEயில் 2.84 விழுக்காடு உயர்ந்து ரூ. 1,071.80 முடிந்தது. ரூபாய் 3 வாரங்களில் சிறந்த நாளை பதிவு செய்தது. 94.96 முடிந்தது. இந்திய ரூபாய் செவ்வாயன்று 94.96 மூடியது. NDF டாலர் விற்பனையால் 3 வாரங்களில் சிறந்த ஒரு நாள் ஆதாயம் பதிவானது. ஆனால் பொருளாதார நிபுணர்கள் ரூ.94 வரம்பில் நிலையாக இருக்கும் என கணித்துள்ளனர். கச்சா எண்ணெய் 1.09 விழுக்காடு உயர்வு. LNT மற்றும் ரிலையன்ஸ் சந்தையை இழுத்தன. கச்சா எண்ணெய் விலை $60.30 ஆக 1.09 விழுக்காடு உயர்ந்தது. இதனால் LNT 1.22 விழுக்காடு சரிந்து $3,991.90 முடிந்தது. ரிலையன்ஸ் 0.98 விழுக்காடு குறைந்து $1,308.40 நிறைவடைந்தது. சவூதி அரேபியா ஆசிய வாடிக்கையாளர்களுக்கு 26 ஆண்டுகளில் மிகப்பெரிய குறைப்பான பேரல் $11 குறைத்தது. தங்கம் 0.27 விழுக்காடு சரிவு. சாதனை உச்சத்திலிருந்து 30 விழுக்காடு கீழே. தங்கம் செவ்வாயன்று $4,143.90 0.27 விழுக்காடு சரிந்து முடிந்தது. சாதனை உச்சத்திலிருந்து 30 விழுக்காடு கீழே உள்ளது. வெள்ளியும் 1.28 விழுக்காடு சரிந்து $61.12 நிறைவடைந்தது. வெளிநாட்டு உரிமை 50 விழுக்காடு கீழே சரிய ஸ்விக்கி பங்குகள் 7 விழுக்காடு உயர்வு. வெளிநாட்டு உரிமை 50 விழுக்காடு வரம்புக்கு கீழே சரிந்ததால் செவ்வாயன்று ஸ்விக்கி பங்குகள் 7 விழுக்காடு தாவின. இது உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் பங்கேற்பை அதிகரிக்க வழிவகை செய்கிறது. அடானி வழக்கை கைவிட DOJ கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரிக்கா என்று நிபுணர்கள். அமெரிக்க நீதிமன்றம் அடானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கைவிட DOJ கோரிக்கையை நிராகரிக்க வாய்ப்பில்லை என சட்ட நிபுணர்கள் தெரிவித்தனர். இந்த முன்னேற்றம் அடானி குழும பங்குகளுக்கு நிவாரணம் அளிக்கலாம். ஃபிட் ரூ. 950 கோடி திரட்ட செபியிடம் IPO ஆவணங்கள் தாக்கல். ஃபிட்னஸ் தளமான ஃபிட் செவ்வாயன்று செபியிடம் வரைவு IPO ஆவணங்களை தாக்கல் செய்தது. புதிய பங்கு வெளியீடு மூலம் ரூ. 950 கோடி வரை திரட்ட திட்டமிட்டுள்ளது. இது இந்தியாவின் ஆரோக்கிய சட்டக்கூட்டு சூழலில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். வாட்ஸ்அப் பயனர் பெயர் அம்சம் குறித்து இந்தியா, சோமாலியா கவலை தெரிவித்தன. இந்தியா கடந்த வாரம் மெட்டாவிடம் வாட்ஸ்அப் பயனர் பெயர் அம்சத்தை தாமதப்படுத்துமாறு கோரியதற்கு பிறகு சோமாலியாவும் இதே கவலைகளை தெரிவித்துள்ளது. இது மெட்டாவிற்கு பல நாடுகளில் ஒழுங்குமுறை அழுத்தத்தை அதிகரிக்கிறது. பாரிஸ் பட்ஜெட் தாமதம். பிரான்ஸ் 2026 GDP முன்னறிவிப்பை 0.7 விழுக்காடு ஆக குறைத்தது. பிரான்ஸ் அரசு 2026 ஆண்டிற்கான GDP வளர்ச்சி முன்னறிவிப்பை 0.7 விழுக்காடு ஆக குறைத்தது. பட்ஜெட் தாமதம் மற்றும் ஈரான் மோதல் தாக்கங்களை காரணமாக கூறியது. இந்த தரமிறக்கம் உலகளாவிய வளர்ச்சி கவலைகளை அதிகரிக்கிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 78,180.72 0.13 விழுக்காடு. 104 PTS. ரிலையன்ஸ் 1,308.40 0.98 விழுக்காடு. TCS 2,096.10 விழுக்காடு. HDFC வங்கி 829.30 விழுக்காடு. இன்போசிஸ் 1071.80 விழுக்காடு. SBI 1038.10 விழுக்காடு. ICICI வங்கி 1414.70 விழுக்காடு. அதிக லாபம் இன்போசிஸ் 2.84 விழுக்காடு. அதிக நஷ்டம் ரிலையன்ஸ் 0.98 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4,143.90 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,26,522 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.27 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,155.10 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன.
வெள்ளி விலை நேரடி புதுப்பிப்பு. வெள்ளி 61.121.28 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1866 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.28 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $62.92 வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை. சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.301.09 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.09 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $68.55 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.97.26 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 26 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.21 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.